வீரர்களோட புகழ் உலகம் முழுக்க பரவிச்சு. அந்த சமயத்துல காய்ஃபுங்கிறவன் எங்க மேல செம்மையா இருக்கு. ஒரு பக்கம் காய்ஃபு கிட்ட 108 வீரர்கள் இருந்தது. இன்னொரு பக்கம் சைனாவை சேர்ந்த 5 மாவீரர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காய்ஃபோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சது. அவன் ஷாவ்லின் டெம்பிளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தான். ஒவ்வொரு வருடத்தோட முதல் நாளும் ஷாவ்லினுக்கும் அவனுக்கும் இடையில போட்டி நடக்கும்னு தெரிவிச்சான். அந்த அறிவிப்பு படி கடந்த 9 வருடங்களா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் எங்க வீரர்கள் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சைனாவுல இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் பயிற்சி கொடுத்து பாத்துட்டோம். ஆனா காய்ஃபுவ ஜெயிக்கிற பலம் யார்கிட்டயும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வருடம் தான் எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இதுலயும் தோத்துட்டோம்னா ஷாவ்லின் மட்டும் இல்ல, சைனாவுல இருக்கிற எல்லாரும் காய்ஃபுக்கு அடிபணிய வேண்டி வரலாம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. இதுல நான் என்ன உதவி செய்யணும்? ஷாவ்லின் ரக்ஷகன் இந்தியாவுல இருக்கிறதா தெரிஞ்சது. இது இல்லாம பல அறிவிப்புகள் படியும் பீம் தான் அந்த ரக்ஷகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பீம ஷாவ்லின் டெம்பிளுக்கு கூட்டிட்டு எனக்கு உங்களோட அனுமதி தேவை அரசே. ஆனா காய்ஃபோட மோதிர அளவுக்கு பீம் கிட்ட திறமை கிடையாது. அவன் சின்ன பையன். நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. இந்த விஷயத்துல மின்னுக்கு உதவி செய்ய எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. வெற்றியோட திருப்பி வாங்க. ஷாவ்லின் வீரர்களோட ஷாவ்லின்